எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அந்த கவுண்டர் டாப்பில் உட்காந்து காஃபி இல்லை சுடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னே தெரியல. அங்கே உட்காந்து குடித்தாதான் எனக்கு குடித்த மாதிரியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஸ்லோ டே, அதே மாதிரி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். கோதுமை மாவு வச்சு தான், கோதுமை தோசை தான். ஆனால் அதில் இருக்கிற பொருளெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் பண்ணிட்டேன். எப்பயும் போல் வடைச்சட்டி, எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது பருப்பெல்லாம் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா அல்லது காஞ்ச மிளகா, வர மிளகா, ஏதோ ஒரு மிளகா, அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. வேறு மசாலாவே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு கோதுமை மாவுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது கோதுமை தோசைக்கும் சரி, அடை மாதிரி தட்டி போடுவாங்க இல்லையா கோதுமை மாவை, அதுக்கும் இதை ஆட் பண்ணலாம். வேணும்னா கேரட்டு இல்லை பீட்ரூட் அதெல்லாம் கூட திருவி ஆட் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. அப்புறம் 4 கரண்டி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் எங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சி ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா இருந்துச்சு. இந்த கான்டென்ட்டில் இந்த வீடியோ பண்ணுறதுல ஏதாவது டவுட்டுன்னா யார்ட்டையாவது கேட்கலான்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எனக்கு வாய்ச்சவங்களும் சரி, யாருக்குமே இதை பற்றி ஒன்றுமே தெரியல. உலகத்தில் லட்சக்கணக்கான பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. என்ன தலையெழுத்தோ. இதுக்கு தொட்டுக்க நான் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். மாவு இந்த வாட்டி கருப்பு கவுனி யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். டீட்டெயில்டாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, ஒரு படி இட்லி அரிசி, வெந்தயம், சோயாபீன்ஸ், கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். பசங்க ஈவினிங் பேப்பர் ராக்கெட் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. என் பையனோடதை பிடுங்கி நானும் என்னோடய வித்தையெல்லாம் களத்தில் இறக்கிட்டு இருந்தேன். எப்பயோ காலேஜ்லேயோ விளையாண்ட மாதிரி ஞாபகம். கொஞ்ச நேரம் படிக்க உட்காந்தேன், ஒன்றும் புரியலை. அதனால் வாக்கிங் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வாக்கிங் வேறு சைடு, அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரீஸியாக காற்றடிச்சிட்டு. ஏன் வானத்தையே காட்டுறேன்னு நினைக்காதீங்க, கீழே வியூ நல்லால, அதனால் மேலே மட்டும் காட்டியிருக்கேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாய்.